அனைவருக்கும் வணக்கம். கனகாலத்துக்கு பிறகு இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். காரணம் எங்களுக்கு நிறைய வேலைகள் பிஸியாக இருந்தபடியால் போட முடியலை. ஷார்ட்ஸ் தான் போட்டு கொண்டு இருந்தேன் நான். காரணம் கேமராக்கள் இல்லை, எனக்கு ஒரு ஆள் இல்லை பிடிக்கிறதுக்கு. ஆகவே நான் தனியைத்தான் எல்லாம் செய்து கொண்டு இருந்தேன். நான் இப்போ இவளெல்லாம் ஹாலிடேயில் நிற்கிறபடியாக கூப்பிட்டு செய்கிறோம். வாருங்க என்னோட கூட. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கிறீங்களா? நானும் நல்ல சுகமாக இருக்கிறேன். இங்கே எனக்கு அநேக வழியில் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, பார்த்துருக்கிறீங்க. அப்போ எனக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் எல்லாரும் என்னுடைய வீடியோவை ஆவலுடன் பார்க்குறீங்களேன்ட்டு மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்தும் பாருங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்கள். இன்றைக்கு நான் ஒரு பல வற்றல் கேக் கொண்டு செய்ய போகிறேன். அதுதான் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதுக்குள்ள முந்திரிய வத்தல், டேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். மற்ற வத்தல்களும் அங்கால போட்டிருக்குது. இந்த அப்பச்சுடான் போகிறேன். மற்றது பேக்கிங் பவுடர், பால் எடுத்து வைக்க மறந்துட்டேன். பாலும் விட வேணும் இதுக்கு. அதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த பட்டரை உருக்கி வச்சுக்கிறோம், அதையும் இப்போ விடுவோம். இந்த தேயிலை சாயத்தை இதுக்குள்ளே விடுவோம். சரி, இதுக்குள்ளே இது நல்லா அடிப்போம். இந்த ஹேண்ட் பிளெண்டரால் நான் செய்ய போகிறேன். போட்டிருக்கிறேன். அதுவும் வந்து காஞ்ச இது தான் போட்டிருக்கிறேன். இந்த இதெல்லாம் அடிக்கணும். இப்போ நான் இதில் அடிக்கிறேன். இந்த பதத்தில் எடுத்தால் காணும். இதை நான் உடுக்குள்ளே போட்டுனா தானே காஞ்சது தான், அதுவும் ஊற விட்டது. அதை இருக்க அடிப்போம். சூப்பர். இது பாருங்கள், இது ஓகேயா இருக்குது, அடித்தாச்சு. இப்போ கொஞ்சம் பால் விடுவோம். இந்த வற்றல்கள் நான் இந்த ஆப்பிள் ஜூஸில் ஊற விட்டேன். நான் 3 நாளாக ஊறினது. இந்த நிறம் இந்த சில பேர் எண்ணெய் விடுவேன்னா, நான் பட்டர் தான் விடுறேன் பாருங்கள். இது அப்படியே மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடுதலாக ஸ்ரீலங்காவில் செய்வினோம் கிறிஸ்மஸ் காலத்தில். நல்ல அருமையான கேக். இதுக்கு முட்டை போட மாட்டோம். நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்காக முட்டை போட மாட்டோம். இது இப்படி பல வற்றல்கள்லாம் நாங்கள் செய்வோம். இந்த வெனிலா எசன்ஸையும் இதுக்குள்ள விடுறேன், இருக்கட்டும். இது ஒரு கறியாக வச்சுருவோம். ஆல் ரைட். இப்போது இந்த மாவை நாங்கள் அடிப்போம். இது 200 கிராம்மா மொலினாவையும் இதுவும் அது 200 கிராம் இதோட மிக்ஸ் பண்ணுவோம். ப்ரௌன் சுகர் இது வந்து 150 கிராம் போடுறேன் பாருங்கள். இந்த பழம் என்றபடியாக அது இனிக்கும், ஆக அதிகமாக போடக்கூடாது. ஏலக்காய் பவுடரும் போடணும். நான் எடுத்து வைக்க மறந்துட்டேன், எடுத்து போடுறேன். அரைச்சி போடுவோம். அரைச்சி வச்சது தான் ரெண்டாலும் நாங்கள் அரைச்சி போடுவோம். இது வந்து ஃப்ரூட் கேக் தானே, எல்லாம் நிறைய ஃப்ரூட்ஸுகள் போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா. எல்லாம் காஞ்ச இதுதான். இது ஒரு டேஸ்டியான கேக்காக வரும். ஊறினதும் ஆப்பிள் ஜூஸில் ஊறினது. அப்போ இப்படி இருக்கும்னது பாரு. செமோலினாலும் மற்றது கோதுமை மாவும் கலந்து இதை போடுவோம். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். எல்லாம் ஒருமிக்க போட்டுட்டேன் பார்த்தீங்களா. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான கேக். சாப்பிட தோன்றும். எல்லோரும் சாப்பிடுவார்கள். இதுக்கு இந்த ஹஜு நட்ஸுகள் அதெல்லாம் போடுவார்கள். எனக்கு அதிகமாக அது விருப்பம் இல்லாமல் இருக்கிறபடியால் தனியாக பழத்திலேயே செய்வோம்னு பார்க்குறோம். எல்லா இன்க்ரீடியனும் போட்டு நான் ஒரு முக்கியமான ஒன்று மிஸ் பண்ணிட்டது பாருங்கள்.
ஒரு பிஞ்ச் சால்ட். இது இல்லாட்டிக்கு அவ்வளோ அந்த டேஸ்ட்டாக கொடுக்காது. பார்த்தீங்களா இந்த பதத்தில் வந்தால் ஓகே. இப்போ நாங்கள் பேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இந்த ட்ரேயில் போடுவோம். பாருங்கள், 2 ட்ரேயில் காப்பாக போட்டிருக்கிறேன். இது பேக்கிங் பண்ணுற டைம் 180 டிகிரியில் ஒரு 40 நிமிஷம் அப்படி வச்சா நல்ல வடிவாக பேக் பண்ணி வரும். நீங்கள் பேக்கிங் பண்ணும் மட்டும் நீங்கள் என்னோட கூட இருங்க. ஓகே, நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஆனாலும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், 40 நிமிஷம்னு சொன்னான். ஆனால் 10 நிமிஷம் கூட விட்டேன் நான், 50 நிமிஷம் விட்டேன் நான். நல்ல அழகாக இருக்குது பாருங்கோ, நல்ல ப்ரௌனிஷாக இருக்குது. இதை குத்தி காட்டுறேன். சூப்பராக இருக்குது. ஒட்டையில் கொள்ளையில் எல்லாம் ஆறுன பிறகு நான் இதை ஓப்பன் பண்ணி போட்டு ஆற வைக்க அடிப்பார்கள். நீங்களும் இதுபோல் அடித்து சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இது ஏசாயா விலை இருக்கிறது. நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாம். நான் அந்த வசனம் என்னன்றதை நான் போடுவேன். எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து பிறந்திருக்கணும். கிறிஸ்து பிறக்காமலுக்கு ஒரு சும்மா எல்லோரும் கொண்டாடுறோம்ட்டு பிளிங் பிளிங் பிளிங்கண்டு பல்புகளையும் போட்டு அதையும் செய்து இதையும் செய்யும் அப்படி செய்யக்கூடாது. உண்மையில் ஏழைகளை கவனிங்க, கஷ்டப்பட்டவருக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் உள்ளத்தில் இருந்தால் அவரை போலேயே நீங்கள் வாழுவீங்க. ஸ்டே ஹாப்பி. காட் பிளஸ் யூ. சந்தோஷமாக இருங்க, சமாதானமாக இருங்க. நீங்கள் எல்லாரும் குடும்பத்திலே ஒருமனப்பட்டு தேவனை ஆராதித்து துதித்து அவருக்கு மகிமையை செலுத்துங்க. எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ் யூ. ஸ்டே ஹாப்பி.